இன்னைக்கு டீச்சர்ஸுக்கும், கொஞ்சம் வயசானவங்களுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, அது வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் அப்டின்னா, நரம்பு சுருள் நோய் அப்டின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ நம்ம இருதயத்திலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு பிளட் போயிட்டு, கால்லேருந்து திரும்ப பிளட் உங்களுக்கு இருதயத்துக்கு வந்து சேரணும். இது ஒரு சர்க்குலேஷன். இதே மாதிரி நம்ம மூளைக்கும் போயிட்டு திரும்ப வரும். நம்ம எல்லா உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் போயிட்டு திரும்ப வரும். இத ஒரு சர்க்குலேஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இருதயத்துலேருந்து கால் வரைக்கும் பிளட் போயிடும். ஆனால் கால்லேருந்து திரும்ப இருதயத்துக்கு வரும்போது, உங்களுடைய அந்த வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் சுருண்டு இருக்கிறதுனால, ப்ளஸ் அதில் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த வெயின்ஸ்குள்ள. ஸோ அது சரியாக வேலை செய்யாததுனால, அந்த ரத்தம் உங்கள் ஹார்ட்டுக்கு அதே ஸ்பீடில் வந்து சேர மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ரத்தம் ஒரே இடத்துல கோத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதான் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறது வந்து அதிகமாக கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும், ப்ளஸ் ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அது மாதிரி, ஸோ ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபில் இருக்கிறவங்களுக்கும், இல்லைனா ரொம்ப நேரம் வந்து காலுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் தான் இது இருக்கும். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் பேஷண்ட்ஸ் என்கிட்ட அதிகமாக கேட்குறது, இதுக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது வீட்டிலே ஏதாவது செய்யலாமா, நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. வெரிகோஸ் வெயின்ஸில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹார்ட்லேருந்து கால் வரைக்கும் பிளட் போகுது, ஆனால் கால்லேருந்து ஹார்ட்டுக்கு வர பிளட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நின்று தான் போக போது ஒரு இடத்துல சேர்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும்போது, அதே இடத்துல அதிகமாக காலில் ஒரே இடத்துல அதிகமாக ரத்தம் சேர சேர ஒரே இடத்துல கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வலி வரும், கால் வீக்கம் வரும். அதே மாதிரி அந்த ஸ்கின்னுக்கு மேலே, அந்த தோலுக்கு மேலே அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ஆனால் சில பேருக்கு வந்து ஜென்ரலாக அப்படி பார்க்கும்போது வெரிகோஸ் வெயின்ஸ் காலை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியும். பட் அது மைல்டாக ஒரு வலி இருக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவாங்க. இப்படியே அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் டெவலப் ஆக ரொம்ப வருஷம் ஆகும். இதை டெவலப் ஆக விடாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஸோ நம்ம பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சோன்னா வெரிகோஸ் வெயின்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ கால்லேருந்து பிளட் ஹார்ட்டுக்கு பிளட் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? படுத்துட்டு காலை 90 டிகிரிஸில் மேலே நீட்டிக்கணும். ஸோ நீட்டினீங்கன்னா, அதாவது பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட்டை விட கால் ஹைட் அதிகமாக இருக்கணும். இருந்ததுன்னா கால்லேருந்து ஹார்ட்டுக்கு பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். இந்த ஷேப்பில் நம்ம கீழே தலை இங்கே இருக்குன்னா, நம்ம இப்படி படுத்துட்டு காலை மேலே நீட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டினோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் நீட்டினோம் அப்படின்னா, கால்லேருந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த தேங்கி இருக்கிற பிளட் எல்லாம் கிராவிட்டி மூலமாக ஈஸியாக உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற ஏரியாவை மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுவாங்க. மசாஜ் தப்பாக பண்ணிடக்கூடாது. நீங்கள் இதுதான் உங்களுடைய கால் அப்படின்னா டுவர்ட்ஸ் ஹார்ட், கால்லேருந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு வர டைரெக்ஷனில் தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். அகெயின்ஸ்ட் ஹார்ட் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவுமே கொஞ்சம் காலை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு, இல்லை காலு கீழே ஒரு தலகாணி வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா, அந்த பிளட் கிளியர் ஆகி உங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரீச் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அந்த பெயின் இருக்கிற ஏரியாவுக்கு மத்தியில் 2 காலுக்கும் நடுவில் ஒரு பில்லோ வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை நேராக படுத்துப்பேன் அப்படின்னா காலுக்கு கீழே பில்லோ வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த 3 விஷயமும் ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ படுத்துட்டு காலை மேலே நீட்டிக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, மசாஜ் பண்ணணுன்னா டுவர்ட்ஸ் த ஹார்ட் டைரெக்ஷனை பார்த்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது. மூணாவது, காலுக்கு நடுவில் பில்லோ, இல்லைனா காலுக்கு நேராக படுத்தா காலுக்கு கீழே பில்லோ, சைடில் படுத்தா 2 காலுக்கு நடுவில் ஒரு பில்லோ வச்சுட்டு படுங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். லாங் டேர்முக்கு இது அதிகமாகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸும் சரி, கைட்லைன்ஸும் சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறது, ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் நிற்கிறதோ, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்காரதோ, லாங் ட்ராவலோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது,
இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரம் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு வாக் பண்ணிவிட்டு வந்து உட்காரலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நின்னுட்டே நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்பப்போ கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் உட்காந்து எந்திரிங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸை போஸ்டரை சேஞ்ச் பண்ணுறதுமே ஹெல்ப் பண்ணும் இதுக்கு. இது இல்லாமல் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம காலுக்கு போடுற சாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் STOCKING ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கிங் வந்து நீங்கள் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு கிடைக்கும், உங்களுக்கு ஃபார்மசிலே கிடைக்கும். அது நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா, நைட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா ஹார்ட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கும். இது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்தும் இதெல்லாம் செஞ்சுமே எனக்கு இது எதுவுமே ஒர்க் ஆகலை. என்னுடைய கால் வீக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. என்னுடைய காலை சுற்றி இருக்கிற ஸ்கின்னில் அல்சர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அந்த அல்சர் என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குது. அண்ட் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற ஏரியா நான் தொட்டு பார்த்தாலே உள்ளே ஏதோ கட்டியாக இருக்கிற மாதிரி, கிளாட்டுன்னு சொல்லுவோம், இந்த கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்படிங்கிற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா தான் நீங்கள் சர்ஜரிக்கு தேவைப்படுற ஒரு கேண்டிடேட்டாக இருப்பீங்க. ஸோ அப்போவுமே உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து எனக்கு எந்த நிலமையில் இருக்குது, ஏதாவது ஸ்கேன் பார்க்கணுமா, நான் வந்து இப்போ இதுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது வேணுமாங்கிறத உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பார்த்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க பார்த்துட்டு தேவைன்னா ஜென்ரல் சர்ஜன்கிட்ட உங்களை அனுப்புவாங்க. அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுவாங்க. ஸோ வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் ரெகுலராக வீட்டில் சும்மா நீங்கள் பார்க்கும்போதே பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அது. அதில் பேசிக்காக நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு 5 வருஷத்தில் அது ஒர்ஸ் ஆக போகுதுன்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த வர்சனிங் ஃபேஸை தள்ளி போடலாம். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு சுகர் ஒரு வேளை இருக்குது அப்படின்னா அந்த சுகரை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். தேங்க்யூ.